சாரதா, நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணம் இது. அதனால பார்த்தவங்க, பேசினவங்க, பழகினவங்க ஒரு ஆளை கூட விடக்கூடாது. எல்லாரையும் கூப்பிடணும். சரிங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரஸ் வச்சிருக்கான்னு சொன்னேன்ல, நாம கல்யாண பத்திரிகையெல்லாம் அங்கேயே அடிச்சிடலாம். சரிப்பா. அப்புறம் பத்திரிகையை மாடனா அடிக்கிறேன்னு பொண்ணு மாப்பிள்ள பேரை மட்டும் போட்டுறாத. உங்களோட தாய் மாம, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா இவங்க எல்லார் பேரையும் போடணும். அதே போல மாப்பிள்ள வீட்லயே கேட்டுக்க யார் யார் பேரை போடணும்னு. கடைசியில பேர் போடலன்னு யாருக்கும் மன வருத்தம் வரக்கூடாது பாரு. சரிம்மா. கார்த்திக், எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நடக்கணும் இந்த கல்யாணம். சரிம்மா. அப்புறம் இந்த மண்டபத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன், கொஞ்சம் பெருசா பாத்துடலாம். ஆமா, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். ஏங்க மண்டபத்தை கொஞ்சம் பெருசா பாருங்க. சரி. அப்புறம் சமையலுக்கு கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாராம். அப்புறங்க ரஞ்சினிக்கு ஹாரம்னா ரொம்ப பிடிக்கும். 5 பவுன்ல ஹாரம் பண்ணிடுவோம். அப்புறம் கழுத்தை ஒட்டி தாமரை டிசைன்ல நெக்லஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அவளுக்கு தோட விட ஜிமிக்கிய பெருசா எடுக்கணும். ஜிமிக்கி தோடு போட்டு அவ முகத்துக்கு ரொம்ப எடுப்பா அழகா இருக்கும். 2 முகுத்தி வேண்டாம், ஒரே முகுத்தி போட்டா போறோம். அப்புறம் 2 பவுன்ல ஒரே வளையல எடுக்கலாம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு 4 பவுன்ல செயின், கோட்டு சூட்டு, அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பட்டுப்புடவை, மாப்பிள்ளையை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருவோம். எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 2-2.5 லட்சத்துக்கு மேல ஆகுங்க. எல்லாத்துக்கும் செலவு பண்ண பணம் வச்சிருக்கீங்களா? எல்லாருமே ரொம்ப கற்பனை பண்றீங்க. என்னக்கா பேசிட்டு இருக்க? இது யார் கல்யாணம்? என் ரஞ்சினி அக்காவோட கல்யாணம். அதை நான் சாதாரணமா நடத்திடுவேனா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊரே மெச்சும்படி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நீ பேசுறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா நம்ம இருக்கிற சூழ்நிலையில நீ பேசுறதெல்லாம் ஒத்து வராது. என்னம்மா சொல்ற? நீ என்ன சாதாரண இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க? அந்த சந்திரமதிக்காக நீ எவ்வளவு உழைச்சிருக்கிற? அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பணம் தேவைப்படுன்னு சொல்லு. அவங்க என்ன மாட்ட நான் சொல்ல போறாங்க. வேண்டாம்ப்பா, சந்திரமதி கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்க கூடாது. சரி, அப்ப உனக்கு வேணாம்னா எங்களுக்கு வேணாமா? அதுக்காக பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சா, இந்த பார் அம்மாவோட நகையெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வித்து நம்ம செலவு பண்ணலாம்டா. ஆமாமா, நீ கழுத்துல 10 பவுன், காதுல 10 பவுன் போட்டுட்டு இருக்க பாரு, அதை வச்சு செலவு பண்றதுக்கு. நீ ஏன் 1/4 பவுன் 1/2 பவுன் போட்டுட்டு இருக்க? அதையும் கட்டி கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாம இருக்க போறியா? வேண்டாம்மா, இவ்ளோ சிரமத்துக்கு நடுவுல என் கல்யாணம் இப்ப அவசியமா? வேண்டாம்மா. என்ன பேசுற நீ? கல்யாண பொண்ணு வாயில இந்த மாதிரிலாம் அபசோனமான வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. கல்யாணம்னா அப்படி இப்படி செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒண்ணும் பண்ணாம இருந்துட முடியுமா? நீ என்னோட மூத்த பொண்ணுமா, உன்னை இப்படி சும்மா அனுப்பிட முடியுமா? உனக்கு ஊரே மெச்சும்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்த வேண்டா? இல்லம்மா. வேண்டாம், நீ அந்த மாதிரி எண்ணெல்லாம் மனசுல வச்சுக்காத. தேதி குறிச்சதுக்கு அப்புறம் நீ எதையும் மனசுல வச்சு குழப்பிக்க கூடாது. சந்தோஷமா இருக்கணும்டா. நான் சொல்றது நீ கொஞ்சம் போ ரஞ்சினி. நீ போயிட்டு வாக்கா. போ. நீ போமா. போ, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றல. போமா. சரி. உங்க எல்லார்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவ இருக்கும்போது இத பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு. அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கே நான் படாத பாடு பட்டிருக்கேன். இப்ப நம்ம கிட்ட நகை இல்ல, பணம் இல்லன்னு தெரிஞ்சா அவ எப்படிங்க ஒத்துக்குவா? பாவங்க அவ. இது வரைக்கும் அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் படாத பாடுபட்டு அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கேன். அதுவும் அவ விருப்பப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறா. இந்த நேரத்துல அவ மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அவ சந்தோஷமா போகணும். நம்ம கஷ்டம் நம்மளோடய போகட்டுங்க. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாங்க. புரிஞ்சுக்குங்க. அவ இருக்கிறச்ச இத பத்தி பேசாதீங்க. ஒண்ணு அவ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பேசுங்க, இல்ல அவ தூங்குனதுக்கு அப்புறம் பேசுங்க. எதுவா இருந்தாலும் நமக்குள்ளே பேசிக்கலாங்க. சரியாங்க? சரிம்மா. அவ மனசு நோகாதபடி நாம தான் பாத்துக்கணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். என்ன புரியுதுங்களா? சரிம்மா, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவோட விஷயத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பின்ன சாதாரணமான வேலையா பண்ணிருக்க நீ? இருந்திருந்தா அது இன்னும் 10-15 வருஷம் உயிரோட நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்கும். இப்படி அநியாயமா போட்டு தள்ளிட்டிய. மாமா, நான் என்ன வேணும்னா பண்ணேன்? போகாதமான்னு கையை பிடிச்சி இழுத்தேன்.
கீழே விழுந்ததுல எங்கேயோ அடிபட்டுச்சு மாமா. நல்ல இடத்துல தான்டா அடிபட்டிருக்கு. அதான் சத்தமே இல்லாம பட்டுன்னு போயிடுச்சு. தெரியாம தானே ஆயிடுச்சு. ஏய், தெரிஞ்சே பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நீ கொலை பண்ணன்றது உண்மைதானே? நீ தெரியாம கொலை பண்ணன்றதுனால கொலைக்கான தண்டனைய என்ன குறைச்சா கொடுத்துட போறாங்க? மாமா, அம்மாவை நீ என்ன பண்ண? அன்னைக்கு போன் சொன்ன உடனே நான் வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ நல்லபடியா தப்பிச்சிட்டல்ல, அதை மட்டும் நினை. ஏய், அம்மாவை காணுங்கிற விஷயத்த சந்திரமதி அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டா. ஏன்னா கேஸ்ல ஜெயிச்சிருக்கா, அந்த ஐடி பார்க் அம்மா பேர்ல இருக்கு. அதை எப்படியாவது வாங்கணும்னு அவ நினைப்பா. அதனால அவ தேட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணணும். மாமா, அம்மாவை காணோன்னு போலீஸ்ல அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எப்படி நான் மாட்டிக்கல மாமா? அதுக்கு தான்டா நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேரா நீ பெங்களூர் போ. பெங்களூருக்கா? ஆமா, ஆனா நீ போற விஷயம் சந்திரமதிக்கு தெரியக்கூடாது. சரி மாமா, அங்க போய் என்ன பண்ண? பயமா இருக்கு மாமா. டேய், பயத்தோட வளர ஆரம்பிச்சீன்னா அது ரொம்ப ஈஸியா உன்னை காட்டி கொடுத்துரும். தைரியமா போ. ஏய், அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி மாமா. உங்களுக்கு எந்த ஏரியால இருந்தா பரவாயில்ல? நான் சிட்டியில் தேடிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் அவுட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சார். ஆனால் சீக்கிரமாக கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா 1 மாசமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஈஞ்சம்பாக்கத்துல இருந்தா பரவாயில்லையா? ஈஞ்சம்பாக்கம் கொஞ்சம் லாங் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிடும். அதனால வாங்க சார். வாங்க. வணக்கம் சார். அடட, வாங்க கோபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. சார், என்ன ஒரு தடவை தான் பார்த்துருக்கீங்க. என் பேரை மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சு சொல்றீங்களா? தம்பி, ஒரு தடவை நம்ம கிட்ட வந்துட்டா அவங்க மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம்ல. தம்பிக்கு இப்ப புரியாது, போக போக புரியும். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க தம்பி. சார், அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. அந்த லேண்ட் விஷயமா தான் பார்க்க வந்தேன். இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? 1 மாசத்து வட்டியை வேஸ்டா கட்ட போறீங்களே. ஆமா, அன்னைக்கு என்ன பிசினஸ் சொன்னீங்க? அது கார்மெண்ட்ஸ் தான். ஆமா சார். அதுக்கு விஸ்தாரமான இடம் வேணுமே. ஆமா சார். யோ, நம்ம டி நகர் இடம் அப்படியே தானே இருக்கு? ஆமா அண்ணாச்சி. அவங்களுக்கு கொடுத்துடலாமே. இவர் கொடுத்துறியா என்ன? தம்பி, டி நகர்னா ஓகேவா? சார், டி நகர் ஓகே தான் சார். ஆனா அந்த ஏரியால வாடகை அட்வான்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமே. வாடகை 25,000 ரூபாய், அட்வான்ஸ் 3 லட்சம் தான். அந்த ஏரியால இடம் கிடைக்குது ரொம்ப கஷ்டம் தம்பி. உடனே முடிச்சிடலாம்னா சொல்லுங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு சார். இத கடைசி வரைக்கும் நினைப்பீங்களா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன் சார். ஆனா நாங்க அப்படி இல்லை தம்பி. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க மாறிக்குவோம். மாற்றம் என்பதுதான் மாறாது, மத்த எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பணத்தோட ரெடியா வாங்க. சார், எனக்கு இருக்க சந்தோஷத்தை அதை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நான் வரேன் சார். வரேன் சார். அண்ணே, அந்த டி நகர் இடம் தெரியும்யா. அந்த இடத்த ஏற்கனவே ஒருத்தனுக்கு வாடகை விட்டதா சொல்லி அட்வான்ஸும் வாங்கியாச்சு. அதே இடத்த இவருக்கு கொடுக்குறேன்னு பாக்குறியா? யோ, முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தவன் இதோ வரேன் அதோ வரேன்னு 4 மாசம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணும். அவன் வரும்போது வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்யா. 2 பேர்ல யார் புத்திசாலி யார் பலசாலியோ அவங்களுக்கு இடம் கிடைக்கட்டியா? யோ, ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. நம்ம பணம்
நம்மளை தவிர வெளியில யாருக்கிட்டையும் போக கூடாது. என்ன மகி? பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஓ, வாங்கி 1 வருஷம் ஆச்சு இல்ல? அதான். சரி, நாளைக்கும் நாளைக்கு அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அந்த பணத்தை வச்சு நகையை மீட்டுக்கலாம், மறுபடியும் அடமானம் வச்சுக்கலாம். என்னங்க இது? மறுபடியும் நகையை வச்சா என்ன அர்த்தம்? வேற என்ன பண்ண சொல்ற மகி? அந்த நகையை அடமானம் வச்சு தானே வீட்டு கடன் அடைக்க முடிஞ்சது. இல்லைன்னா எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு தெரியுமா? நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு. இல்ல, கோபிக்காக இப்ப கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அதுல இருந்து எடுத்து நகைக்காக. ஏன்னா நீ அறிவோட தான் பேசுறியா? அந்த பணம் ஒண்ணும் சும்மா வரல, அதையும் வட்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். நகை கூட வட்டி கட்டிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் அது வீட்லயாவது இருக்கும்ல. ஓஹோ, அடிக்கடி போட்டு அழகு பாத்துக்கணுமா? என்னங்க புரியாம பேசாத மகி. இப்ப வாங்கியிருக்கிற இடத்துல வட்டி அதிகம், ஆனா இது அப்படி இல்ல, வெறும் 95 பைசா தான். எப்ப வேணா அடிச்சுக்கலாம். பாவம், அவனே இப்பதான் பிசினஸ்க்குன்னு பணத்தை கடன் வாங்கி வச்சிருக்கான். அதுல போய் கை வைக்கிறது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம அவன் பிசினஸோட சேர்த்து இப்ப கல்யாண வேலை வேற ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வேற செலவு பண்ணணும். கல்யாண செலவுக்கு உன் நகைங்க எல்லாத்தையும் வித்தாதான் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னது? என் நகையெல்லாம் விற்க போறீங்களா? முடியாதுங்க. இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எங்க அப்பாவோட PF, கிராஜுவிட்டி எல்லாமே இந்த நகையில தான் இருக்கு. சும்மா இல்லைங்க, 40 வருஷம் உழைப்பு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற மகி? நீங்க ஏன் நகையை விக்கிறேன்னு சொல்றீங்க? பின்ன அதுக்காக எங்கேயாவது போய் கடன் வாங்க சொல்றியா? எதுக்குங்க கடன் வாங்கணும்? நம்ம கல்யாணம் நடந்தப்போ என் கல்யாண செலவெல்லாம் எங்க அப்பா தானே பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த கல்யாண செலவை ரஞ்சனி வீட்டுல செய்யட்டும். மகி, இது அப்படி இல்ல. சும்மா இருங்க, இதுல ஒன்னும் தப்பு இல்ல. இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க செய்ய வேண்டிய முறை தானே. அது இல்ல மகி, இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்க பணத்துக்கு இப்படி. என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எங்க போச்சா? நம்மளுக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இன்னும் 10 வருஷத்துல அவளும் வளர்ந்து பெரிய பொண்ணா நிப்பா. அப்போ நம்மளால முடியலன்னா இந்த நகையெல்லாம் காப்பாத்தும் இல்லையா? அதுக்காக தாங்க சொல்றேன், வாங்க போய் கேட்போம். இல்ல மகி, என்னால முடியாது. சரிங்க, விட்டுடுங்க. நீங்க வர வேண்டாம், நான் போய் கேக்குறேன். எனக்கு என்ன தயக்கம் இருக்கு? மகி, இத பாருங்க, உங்களுக்கு கோபி மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதை விட அதிகமா நான் பாசம் வச்சிருக்கேன். அவனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்றேன். இத பாருங்க, நீங்க வந்தா வாங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நானே பாத்துக்கிறேன். மகி, வணக்கம்மா. வாங்க தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மனசுல இருந்தா போதும் மரியாதை. உட்காருங்க. அது எப்பவுமே இருக்கும்மா. எப்படி? என்ன கோர்ட் கேஸ் அலைய வச்சீங்களே, அப்படியா? இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ல இருந்தும் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்டு. வெரி குட், எக்ஸலென்ட். என் மேல ரொம்ப தான் மரியாதை வச்சிருக்கீங்க மிஸ்டர் தண்டபாணி. என் மேல போட்டது மோசடி கேஸ் இல்ல? நான் உங்களை ஏதாவது மோசடி பண்ணிருக்கேனா? இல்ல பணமே வாங்கலன்னு போய் சொல்லிருக்கேனா? உங்ககிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாம் எது இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல அப்படியே அது தெரியலனாலும் என்கிட்ட நேரடியா கேட்டுக்கலாமே. இந்தியால இருக்கிற அத்தனை கோர்ட்லயும் இந்த சந்திரமதியோட பேரை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிட்டீங்களே. உங்க அளவுக்கு எனக்கு ஆள் பலம், அதிகார பலம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா அறிவு அறிவு பலமா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா? உங்க மேல கேஸ் போடணும், கோர்ட்டுக்கு இழுக்கணும் அப்படி எதுவும் இல்லம்மா. எங்க பணம் வராம போயிடுமோங்கிற பயத்துல தான் அப்படி எல்லாம் பண்ண. எப்படி எப்படி வராம போகும்? வாங்கின பணத்துக்கெல்லாம் கரெக்டான அக்ரிமெண்ட் இருக்குல்ல? நீங்க புக் பண்ண ஃப்ளோர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்ப கேஸ் முடிஞ்சிருச்சு. சோ உங்க ஃப்ளோர் உங்க கைக்கு வரும்.
ஏன் மிஸ்டர் தண்டபாணி, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரியல? நானா எதுவும் பண்ணலம்மா, ஒரு வக்கீல் சொன்ன அட்வைஸ் தாம்மா இதெல்லாம். அந்த வக்கீல கூட உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு தாம்மா தூண்டி விட்டுருக்காங்க. ஏன் ஆபீஸ்ல வேலை செய்யறவளா? யாரு சொல்றீங்க? கோர்ட்டு கூட வந்துச்சே ரஞ்சினி, அந்த பொண்ணு தாம்மா.